நாகரிகம் எனச் சொல்லி நாம் இழந்து கொண்டிருக்கும் பொக்கிஷங்கள் இங்கு ஏராளம். எனவே உடல் ஆரோக்கியத்தை காக்கும் மரச்செக்கு எண்ணெயை அன்றாடம் பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை காக்க முடியும். எள் அல்லது தேங்காயை மரத்தால் ஆன செக்கில் போட்டு அரைத்து பிழிந்து அதிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயைத்தான் மரச்செக்கு எண்ணெய் என்பார்கள். மரச்செக்கை மெதுவாக ஊட்டப்படுவதால் எண்ணெய் சூடேறாது. ஆகையால் உயிர்ச்சத்துக்கள் இதில் நிறைந்து இருக்கும். வாசனையும் மாறாமல் இருக்கும். நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் செக்கில் ஆட்டி எடுத்த கடலை எண்ணெயையும் தேங்காய் எண்ணெயையும் நல்லெண்ணெயையும் அப்படியே உபயோகித்தனர். இந்த எண்ணெய்கள் அடர்த்தியாகவும் நிறமாகவும் மணமாகவும் இருக்கும். இதற்கு காரணம் அந்த எண்ணெய்களில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் தான். இதில்தான் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான புரோட்டீன்கள், வைட்டமின்கள், தாதுப்பொருள்கள், நார்ச்சத்துக்கள், குளோரோபில், கால்சியம், மெக்னீசியம், காப்பர், இரும்பு, பாஸ்பரஸ், வைட்டமின் இ போன்றவை நமக்கு கிடைத்து வந்தன. இதை உணவுக்கு மட்டுமின்றி குளியலுக்கும் மசாஜ் செய்வதற்கும் உபயோகித்த காரணத்தால் அவர்கள் 80 வயது வரை மூட்டுவலியின்றி கால்நடையாகவே சென்று வந்தனர். அதனால்தான் எல்லாம் அறிந்த நம் முன்னோர்கள் இதை எள் எண்ணெய் என்று சொல்வதற்கு பதிலாக நல்ல எண்ணெய் என்று சொன்னார்கள். வெளிநாட்டில் கூட இதை குயின் ஆஃப் ஆயில் என்று அழைக்கிறார்கள். மருத்துவ குணம் கொண்ட மரச்செக்கு எண்ணெய் ஆரோக்கியத்தை மட்டுமே அளித்தரும் மரச்செக்கு எண்ணெய். மருத்துவ குணம் நிறைந்த வாகை மரத்தினால் ஆன மரச்செக்கில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட முதல் தரமான எண்ணெய் வித்துக்களைக் கொண்டு ஆட்டப்பட்டு ஆயுர்வேத முறைப்படி சூரிய ஒளியில் தெளிவிக்கப்பட்ட நல்லெண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் மனித உடலுக்கு மிகவும் நன்மையானது. மரச்செக்கில் எண்ணெய் ஆட்டும் பொழுது இதில் உயிர்ச்சத்துக்கள் ஒருபோதும் அதன் தன்மையை இழப்பதில்லை. வணக்கங்க, என் பேர் அருள். நான் மணியம்பாடி கிராமங்க, தருமபுரி மாவட்டம், பாப்பரெட்டிப்பட்டி தாலுக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து பாப்பரெட்டிப்பட்டி வழி சேலம் போகிறதுனுடைய அந்த ரூட்டில் மெயின் ரோட்டில் மணியம்பாடி கிராமத்தில் மெயின் ரோட்டில் இருக்குதுங்க. இது வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாட்டர் செக் வந்து ஆரம்பிச்சிங்க. டியூரிங் இந்த கோவிட் டைமில் நாங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக், முட்டி வலி இதெல்லாம் வந்து இப்போ நிறைய அதிகரித்து வர்றதுனால வந்து எங்களால் ஒரு முடிஞ்ச முயற்சிங்க. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்கன்னு கேட்கலாங்க. நம்ம பாட்டி தாத்தாக்கள் அந்த காலத்தில் வந்து பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா மாற்றிட்டீங்க. அவங்க வந்து பாருங்கள் எந்த ஹார்ட் அட்டாக்கோ இந்த முட்டி வலி அது மாதிரியெல்லாம் வந்து எதுவும் வரலைங்க. நமக்கு தெரிஞ்ச வரையும் கூடுங்க. அவங்க வயதான காலத்தினால வர்ற எந்த நோயும் அது மாதிரி தான் இருந்ததுங்க. ஸோ அதை பெஞ்ச் மார்க்காக வச்சு நாங்கள் இது வந்து இது பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 20 கிலோ சீடு போட்டோம்னா இப்போ போட்டுக்கிறது வந்து எள்ளுங்க. 20 கிலோ போட்டால் ஒரு 3 மணி நேரம் ஆகுதுங்க. என்ன காரணம்னா மற்றதுக்கும் இதுக்கும் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஸ்பீடுங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு சுத்துங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து சூடாகாதுங்க. நீங்கள் எண்ணெய் எடுத்து பார்க்கலாங்க. சூடாகாததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உயிர்ச்சத்து அழியாத அப்படியே உங்களுக்கு கிடைக்குது. அந்த உயிர்ச்சத்து அழிதான் இருக்கிற ரேடிக்கல்ஸ்ன்ற ஒரு ஐட்டம் வந்து எந்த டிஸ்டர்பும் ஆகாமல் அப்படியே நமக்கு கிடைக்குங்க. நாம தான் ஃபஸ்ட் டைம் வந்து சூடு பண்ணுறதுனால அந்த இதில் இருக்கிற எந்த இதுவும் வந்து நம்ம உடம்புக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாக மாறுறது இல்லைங்க. இது வந்து நம்ம இதெல்லாம் இது பண்ணலைங்க. பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அது வந்து பயன்படுத்துறதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு, கடலை, தேங்காய் 3துலேயுமே வந்து 0 டிரான்ஸ்பேட்டுங்க. கெட்ட கொழுப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க. டெஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இது பேர் வந்து சீரகம் மாட்டு செக்குங்க. ISO 9001 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். FSSA இருக்குங்க. MSMEயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியார் இதில் ஒர்க் பண்ணுறோங்க. இது வந்து மெனி ஒர்க்காக நாங்கள் பண்ணலைங்க. எங்களால் முடிஞ்ச ஒரு சேவை பண்ணணுன்ற அந்த இதில் பண்ணியிருக்கோம். முழுசாக வந்து எண்ணெயை பொறுத்தவரையும் நாங்கள் வந்து இந்த ஆயில் இது வந்து பியூர் சர்வீஸாக தான் பண்ணின்னு இருக்கோங்க. நாங்கள் கமர்ஷியலாக பண்ணலைங்க இது வரையுமே. இதுக்கு மூலதீடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷெட்டு, இந்த செக்கு எல்லாம் சேர்த்து 11.5 லட்சம் போட்டிருக்குங்க. எதுவும் எடுக்கலைங்க, வராதுங்க. கண்டிப்பாக மூலதனம் எடுக்கணும்னா இந்த பிஸ்னஸ் செட் ஆகாதுங்க. ஏன்னா நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் வந்து 300 ரூபா வச்சுருக்குங்க. எனக்கு சீடு காசு பார்த்தீங்கன்னா 125 ரூபா வருதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தான் போடுறோம். நீங்கள் வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சீடெல்லாம் நாட்டு கொட்டை மட்டும்தான் பண்ணுறேங்க. ஹைப்ரிட் பண்ணுறதில்ல. 2.5 கிலோ 1 லிட்டருங்க. அப்போ எனக்கு அதுக்கே வந்து 300 ரூபா பாட்டில் போட்டால் 310 வந்துருதுங்க. இதில் வர்ற புண்ணாக்கு 2.5 கிலோ 1 கிலோ புண்ணாக்கு வருதுங்க. அதை வந்து 70 ரூபாய்க்கு விற்கிறோம். அந்த விற்கிற புண்ணாக்கை வச்சு தான் வந்து சம்பளங்க, மாட்டுக்கு சாப்பாடு, அந்த லாடகம் மாதம் டைம் அதுக்கே 1000 ரூபாய்ங்க. அது போக இந்த குழந்தை ஒரு நாளைக்கு 16 லிட்டர் தாங்க எடுக்க முடியும். அதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஸோ இதுதாங்க எண்ணெய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 கிலோ போட்டால் தான் எண்ணெய்க்கு வந்து 1 லிட்டர் வருங்க. அதுக்கு அடிஷ்னலாக வந்து வெல்லம் ஆட் பண்ணுங்க. நம்ம பனக்காரப்பட்டி போடலைங்க. நம்ம இடத்துல அது கிடைக்கிறதில்ல. ஆனால் நாட்டு வெல்லம் பண்ணுறோம். சல்ஃபர் ஹைட்ராக்ஸ் கலக்காத சுண்ணாம்பு போட்டு பண்ணுற நாட்டு வெள்ளங்க. அது பார்த்தீங்கன்னா 600 ரூபா கேட்குறீங்க. எங்களுக்கு 600 ரூபாய்க்கு விற்றே எங்களுக்கு எதுவும் பண்ண முடியலைங்க. நிறைய இடத்துல 300 ரூபாய்க்கெல்லாம் விற்கிறாங்க. எங்களால் அந்தளவுக்கு சீடே வந்து எனக்கு 500க்கு மேலே வருதுங்க. சீடு
சீடு 500 ரூபாங்க, அந்த 490 ரூபா வந்து சீடுக்கு மட்டும் வருதுங்க. அந்த வெள்ளை வந்து 35 ரூபா வருதுங்க. ஸோ இதுக்கே 535ங்க. இதில் எள்ளில் வந்து எனக்கு புண்ணாக்கு விற்க முடியாது. அதனால் வந்து அந்த புண்ணாக்கு விற்காத காரணத்தினால வந்து இவங்க சம்பளத்துக்கு வந்து நான் எள்ளுக்கு வந்து எண்ணெயிலே நான் வச்சுருக்கேங்க. அதனால் 600 ரூபா வருது. சுத்தத்தில் ஒரு சுட்டு கூட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அப்படியே எண்ணெய் கிடைக்கிறது கொடுத்துருக்கோம். கள்ளக்கொட்டையில் நாட்டுக்கொட்டைங்க. இதில் வந்து எள்ளு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தான் பண்ணுறோம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சல்பர் கலக்காத தேங்காய்ங்க, சமைக்கலாங்க, எல்லா யூஸுக்கும் பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழனுடைய கல்வெட்டில் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் அந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா 1100 இயர்ஸ் ஓல்டுங்க. அந்த காலத்திலே மாட்டு செக்கு இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து அந்த நம்ம பாரம்பரியம் அந்த காலத்துலேருந்தே பயன்படுத்தி இருக்கிறாங்க. நாம் இப்போ வந்து நம்மளுடைய நாகரிகம் அந்த இதில் வந்து நாம் வந்து மிஷின் அந்த மாதிரிலாம் போயிருக்கோம். சரி, மறுபடியும் இந்த இதெல்லாம் அழியக்கூடாது, அதே மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியம் ஒரு மீட்டெடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சிங்க. ஆல்மோஸ்ட் 5 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஒரு நாளைக்கு 2 செக்கு போடுறோம். அதில் என்னென்னா 16 லிட்டருங்க, எள் என்னென்னா 14 தான் வருதுங்க, தேங்காய்னா ஒரு 20 லிட்டர் அது மாதிரி வருதுங்க. ஸோ இந்த இதில் பண்ணின்னு இருக்கோம். இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க கூட. எல்லாருடைய சப்போர்ட்டில் இது வந்து எவ்வளோ நாள் வரையும் சிறப்பாக பண்ணின்னு இருக்கோம். லாபன்றது எதுவும் பண்ணலைங்க, எங்களுக்கு ரன்னிங் காஸ்ட் இருந்தால் போதும், அந்த ஒரு இதில் பண்ணின்னு இருக்கோம். சார் எப்படி சார் நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன்னு நீங்கள் இல்லையா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்தது? இல்லைங்க, நம்ம எப்பயுமே வந்து ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், ஓகேங்க. சரி, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இதை தாண்டி அந்த ஒரு இதில் அந்த கோவிட் தாங்க நிறைய நீங்கள் பார்த்துருப்போங்க, நிறைய வந்து நம்ம இழந்திருப்போம். கண்டிப்பாக தெரிஞ்சவங்க சர்க்கிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகும்போதே பாருங்கள், நிறைய அந்த கண்ணீர் அஞ்சலி அந்த மாதிரி போச்சு, நிறைய ஹார்ட் அட்டாக் தாங்க. சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து இது ஒரு துணை போகணுன்னா ஒரு நல்ல விஷயம். யாரும் கமர்ஷியலாக தாங்க பண்ணுறாங்க, யாரும் வந்து ஒரு நல்ல இதுக்குன்னு வரல. சரி, ஒரு மாற்று ஒரு இதாக இருக்குது அப்படின்றதுனால கமர்ஷியல்னு கொண்டு போனால் நம்மளால் வந்து கொடுக்க முடியாதுங்க. உங்களுக்கு வந்து இந்த விலைக்கு வந்து கீழே போனால் இதனுடைய தரம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா இது ஆக்சுவல் ப்ராடக்ட் காஸ்ட்டுங்க. இப்போ ஒரு பொருளினுடைய விலையை விட கம்மியான விலைக்கு வாங்கினோம்னா அதனுடைய தரத்தை வந்து நம்ம வந்து சந்தேகப்படலாம். நம்ம அது பண்ணுறது இல்லைங்க. இப்போ வெளியில் போடுற ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு செருப்போ அது மாதிரிலாம் வந்து நம்ம கம்மி விலையும் கிடைக்கும், அதிக விலையும் கிடைக்குங்க. அந்த விலைக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி சரிப்பட்டு வரலன்னா தூக்கி போட்டுடலாங்க. ஆனால் உள்ளே எடுக்கிற பொருளுங்க, உள்ளே எடுக்கிற பொருள் வந்து எவ்வளோ நல்லதாக எடுக்கணுங்க. ஏன்னா நம்ம நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்க. நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாலும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உடம்பு கொடுத்தா அதுதாங்க சொத்து. நம்ம பணம் சொத்து எல்லாம் இருக்குங்க, ஆரோக்கியம் இல்லைன்னா நம்ம அதை நினச்சி கவலை தாங்க. அதே மாதிரி நமக்கும் நிறைய கடமைகள். அப்போது நம்ம எல்லாமே பண்ணணும்னா நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கணும், உடம்பு இருக்கணும். அந்த இதுக்கு ஒரு முயற்சிங்க, அவ்வளோதாங்க. சார் இப்போ இதை நீங்கள் எப்படி டெலிவரி எல்லாம் பண்ணுறீங்களா? எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே சரௌண்டிங்கில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ், ஈவன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் காலேஜ், ஜிஹெச் டாக்டர்ஸு, பொம்முடி, தர்மபுரி, அப்புறம் சென்னையிலலாம் எல்லா இதுக்குமே அனுப்புகிறேங்க. ஹோம் டெலிவரி பண்ணுறோம். சரி, இதை பார்த்துட்டு இருக்கிற நம்ம நேயர்கள் வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி சார் தொடர்பு கொள்ளலாம்? இந்த நம்பர்லாம் கொடுக்கலாங்க, நம்பர் இருக்குங்க. நம்ம பாருங்க, எல்லா தினமலர், புதிய தலைமுறை, நியூஸ் தமிழ், நியூஸ் 7 எல்லாத்துலேயுமே வந்துருக்குங்க. விளம்பரமெல்லாம் பாருங்க எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக எந்த இதுவும் ஈவன் எங்கள் சொந்தக்காரங்க, அக்கா, தம்பி அவங்களுக்கே நான் வந்து கட்டாயெல்லாம் படுத்துறது இல்லைங்க. ஆரோக்கியம் அவங்களா விரும்பி வரணுங்க. ஏன்னா நான் வந்து இந்த கமர்ஷியலாக வச்சா வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. நான் அந்த இது பண்ணாதால அவங்க விருப்பம், அவங்க வாங்குறாங்க, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அந்த மாதிரி வர்றவங்கிறாங்க. இல்லை சார், கண்டிப்பாக வந்து இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமே எல்லாருமே தன்னுடைய ஹெல்த்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் நாங்கள் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிளுங்க. இப்போது இந்த 2 செக்கு நாங்கள் ஓட்டுற இந்த 16 லிட்டர் 20 லிட்டரை வந்து எங்களால் வந்து டெய்லி இது பண்ண முடியுங்க. என்ன காரணம், இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊர்லேயும் இந்த வில்லேஜ் எல்லாத்துலேயுமே வந்து அவேர்னஸ் வந்துருக்குங்க. சரௌண்டிங் ஃபுல்லாகவே அவங்களுக்கே வந்து கரெக்டாக கொடுக்குறது சரியாக இருக்குதுங்க. கண்டிப்பாக பெரிய லெவலில் பண்ணலைங்க. எங்களால் முடிஞ்ச அந்த 16 லிட்டர் தாங்க பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேலே பண்ண முடியலைங்க. இதுக்கே 3 மணி நேரம் 6 மணி நேரங்க. கண்டிப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரங்க. மொத்தம் 7 மணி நேரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்கு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. அந்த புண்ணாக்கை நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அந்த ஃபங்கஸ் வருங்க. அதை அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா அது இதாகுங்க. க்ளீன் பண்ணி தாங்க பண்ணுவாங்க. ரெகுலராக நீங்கள் வந்து க்ளீன் ஆகினே இருக்குங்க. நீங்கள் மற்ற இடத்துலாம் பார்க்கலாங்க. அதே மாதிரி எங்களுடைய எண்ணெயினுடைய தரத்தை கூட பார்க்கலாங்க. நீங்கள் இந்த கடலை எண்ணெயெல்லாம் வந்து தங்கத்தை உருக்கி வச்ச மாதிரி இருக்குங்க. நீங்கள் பேசுங்க. அதுதான் வந்து அந்த தரம் வந்து எந்த விதத்துலையும் வந்து குறையாம கொடுத்துட்டு இருக்குங்க.
இவ்வளோ நாள் பண்ணிட்டுங்க அப்படியே தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் பண்ணிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கேங்க. இதுவரையும் வந்து இதுக்கு மட்டுமே ஒரு 11 லட்சம் போட்டிருக்குங்க. கண்டிப்பாக சார். இதை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடியாதுங்க. கண்டிப்பாக எடுக்கிறோம்னா இந்த இது செட் ஆகாதுங்க. நம்ம வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அந்த மாதிரி பிளான் இருக்குங்க. அந்த இதில் தான் வச்சு பிளான் பண்ணுறோம். இதில் நாங்கள் வந்து கமர்ஷியலாக பண்ணலைங்க. இது ஜீரம் கமர்ஷியலுங்க, பியூர் சர்வீஸ். போர்டு வந்து அதாங்க போட போகிறோம். சேவை ஸ்தாபனம் தான் போடுறாங்க. ஓகே ஓகேங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம சேனலை வரேன். தேங்க்ஸுங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்களை வந்து தொடர்ந்து நிறைய மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு நிறைய சிறை எடுத்து வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. இது மாதிரி எல்லாம் சொன்னாதாங்க நிறைய பேருக்கு தெரியும், அவேர்னஸ் வரும். அந்த அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து மேன்மேலும் வந்து அதிகரிக்குங்க. ஸோ யுவாஸ் டிவிக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ட் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் யுவாஸ் டிவி. ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். தேங்க்யூ.